நம்ம உயிர் எப்போ நாம் ஒரு தனிப்பட்ட தன்மைன்னு நினச்சிக்கிறோமோ, எப்போ நம்ம உணர்வில் இது ஒரு தனிப்பட்ட தன்மை நமக்கு உணர்வு வந்துடுச்சோ, இப்போ நாம் அஜ்ஞானத்துக்கு உயல் மேலே உட்காந்துருக்கோம். அதுலேருந்து இறங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தானே. இதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம உயிர் தெய்வீகத்து கூட இணைஞ்சிக்கிறதுக்கு பல விதமான கருவி. நான் எப்போ நாள் கேட்டேன், என்ன பண்ணுவீங்கன்னு. உயிரே கொடுத்துருவோம் சத்குரு. ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். கொஞ்சம் வித்தியாசமாக தான் சொன்னால் இல்லை சத்குரு. அதனால் உயிரே கொடுத்துருவேன்றவங்க கொஞ்சம் பரவாயில்ல இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொல்லுவேன். நான் நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பெர்சன்டேஜாக போயிடலான்னு நினச்சேன் நான். எப்படி நம்ம உயிரை கொடுக்கறது எப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வாழ்க்கைன்றது விளையாட்டு. உயிர் போயிடுமோன்னு தானே பயம். நாமே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது பயம் நமக்கு? வாழ்க்கை பற்றி என்னமோ நடக்கட்டும். இல்லையா? உயிரே கொடுத்துட்டான், அதுக்கப்புறம் என்ன? உயிரே கொடுக்கறது எப்படின்னு யார் புரிஞ்சுட்டானோ அவனுக்கு வாழ்க்கைன்றது மேலே போகிறது கீழே போகிறது இப்படிலாம் கிடையாது. வயிறு முழுமையாக இருந்தாலும் இப்படி தான், காலியாக இருந்தாலும் இப்படி தான். முழுமை நான் இப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். வயிறு முழுமையாக இருந்தாலும் இது இப்படி தான் இருக்கும். காலியாக இருந்தாலே இந்த முகம் இப்படி தான் இருக்கும். என்ன இப்படி வச்சுக்கிறீங்களா? என்னமோ நாம் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்தாலும் சரி இப்படி தான் இருப்போம். ஒன்றும் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை, இப்படி தான் இருப்போம். நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கணுமா வாழ்க்கை? இல்லை இந்த உயிருக்கு மூலமானது எது இருக்குதோ அது நினச்ச மாதிரி நடக்கணுமா? நீங்கள் அவருக்கு மேலே புத்திசாலி ஆகிட்டீங்களா? அவருக்கு மேலே புத்திசாலி ஆகிட்டீங்களா கேட்குறேன். எப்படின்னா அவர் நினச்ச மாதிரி இருக்கட்டும் இல்லையா? எப்போ நாம் நினச்ச மாதிரி நடக்கலைனாலும் நாம் உற்சாகமாக ஆனந்தமாக அதில் ஈடுபட முடியுமோ, இப்போ வர நம்ம மனம் என்ன ஆகிடும்னா, நாம் கூட அவர் மாதிரி நினைக்கிற மாதிரி ஆகிடுவோம். ஆமாம், இப்போது போராட்டம் நடக்குது. அவர் நினச்ச மாதிரி நடந்துச்சுன்னா ஒரே அழகு. நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கணும் தானே. பரவாயில்லையே, அவர் நினச்ச மாதிரி நடந்துட்டான். எப்போ நீங்கள் அது கூட இணைஞ்சிட்டிங்களோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம எண்ணம் அவர் எண்ணம் வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரி ஆகிடும். அப்போ என்ன முடிஞ்ச மாதிரி தானே. எல்லா கவலையும் முடிஞ்ச மாதிரி தானே.